எல்லோருக்கும் என்னுடைய வணக்கங்கள். இன்றைய பதிவில் நாம் காணவிருப்பது இந்த வார பலன்கள். மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிரகங்களின் இருப்பில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்களின் காரணமாக காத்திருக்கும் யோகங்களாக என்னென்ன விஷயங்கள் அமைகின்றன என்று பார்ப்போம். சிரமங்களின் பிடியில் சிக்கித்தவிக்கும் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகச்சிறப்பான மாற்றங்களும் அதிர்ஷ்டங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் காத்திருக்கும் யோகங்களாக எந்தெந்த விஷயங்கள் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்று ஆழமாகவும் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் ஆராய்ச்சி செய்து பார்ப்போம். உங்களுடைய மீனம் ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் பெயர்ச்சி, புதன் பெயர்ச்சி, சந்திர பெயர்ச்சி என கிரகங்களின் அமைப்புகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்பது மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில் மிகச்சிறந்த மாற்றங்களையும் ஏற்றங்களையும் பெற்றுக் கொடுக்கக்கூடிய விதத்தில் சிரமங்களின் பிடியில் சிக்கிதவிக்கக்கூடிய உங்களுக்கு அதிலிருந்து வெளிவருவதற்கான நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கின்றன. கண்டிப்பாக பல்வேறு விதங்களில் அதிரடியான கிரகங்களின் மாறுதல்கள் இந்த வார காலகட்டத்தில் ஏற்படுகின்றன. திருமணம் உள்ளிட்ட பல எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகளை திட்டமிடுதல், புதிய வேலைவாய்ப்புகள், தொழில்கள் என எதுவாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் ஆட்சிபலம் பெறக்கூடிய ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவானின் இருப்பு காரணமாக காத்திருக்கும் யோகங்களாக அமைவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு என்பதில் சந்தேகமில்லை. என்பது மட்டுமில்லாமல் காத்திருக்கும் யோகங்களாக நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய வெகு நாட்களின் ஆசைகள் நிறைவேறக்கூடிய யோகங்கள் உருவாகிறது. சுக்கிரன் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய நவக்கிரகங்களிலேயே முழுமையான சுபகிரகமான தோஷமற்ற கிரகமான குருவுடனும் இணைந்து பயணிக்கிறார். இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் மிகவும் வலுவாக 2 மற்றும் 3 ஆகிய வீடுகளில் பயணிக்கிறார். எனவே பல்வேறு விதமான நல்ல முன்னேற்றங்களும் பொருளாதார ரீதியாக வளர்ச்சிகளும் பெறக்கூடிய நல்லபல அதிர்ஷ்டம் முன்னேற்ற சந்தர்ப்பங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் பலமாக கிடைக்கிறது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் உறுதி செய்கிறார். மிகவும் வலுவாக சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமாகிய குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். இந்த மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு ஆட்சிபலம் பெற்று உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான முயற்சி, தைரிய, வீரிய, வெற்றி, சகாயஸ்தானத்திற்குள் நுழையப் போகிறார். எனவே இந்த வார காலகட்டங்களில் பல்வேறு வகைகளான அதிரடியான நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற மாற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கிறார். நீங்கள் திட்டமிடாத காரியங்களில் மிகச்சிறப்பான வெற்றி வாய்ப்புகளும் முன்னேற்றங்களும் ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவானின் இருப்பால் மிகவும் பலமாக கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு. கலைத்துறையில் இதுவரையில் ஏற்பட்டிருந்த மந்தமான சூழல்கள் எல்லாம் குறைந்து மறைகிறது. புதிய யோகங்களும் வருமானங்களை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் நல்லபல அதிர்ஷ்டயோகங்களும் சந்தர்ப்பங்களும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக அமைந்துள்ளது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். கலைத்துறை ரீதியான பணிகளில் மிகச்சிறப்பான ஏற்றங்கள் இந்த காலகட்டத்தில் மிகவும் பலமாக மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்கிறது. குடும்பத்தில் ஏற்படக்கூடிய நிகழ்வுகளில் மிகப்பெரிய முன்னேற்றங்களும் வெற்றி வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய தித்திப்பான தருணமாக இந்த காலகட்டம் கருதப்படுகிறது. என்பது மட்டுமில்லாமல் அரசியல் ரீதியான பணிகளில் கண்டிப்பான மாற்றங்கள் உருவாகிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பதவிகள் உங்களுக்கு பெருமளவில் கிடைக்கக்கூடிய விதத்தில் இந்த காலகட்டத்தில் மிகச்சிறப்பான அதிரடியான மாறுதல்களை பலமாக பெறுவதற்கான நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாக மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்கிறது என்பதை உறுதி செய்கிறார் சுக்கிரன். எப்போதும் சூரியன் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருப்பது அபரிவிதமான முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறது. மேலும் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான வெற்றிக்கே உரித்தான ஸ்தானத்தில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குருபகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார். அவருடன் இணைந்து ராஜகிரகமாக கிரகங்களின் பிறப்பிடமாக இருக்கக்கூடிய சூரியன் பயணித்துக் கொண்டிருக்கிறார். ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குருவோ அல்லது ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனோ ராசிக்கு 3ஆம் இடமான சகாயஸ்தானத்தில் இருப்பது அந்த அளவுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய இருப்பாக கண்டிப்பாக கருத முடியாது. ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கின்ற சுக்கிரனுடன் இணைந்து குரு பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் குருபகவானின் சுப பார்வைகளாலும் பல்வேறு விதங்களான யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது. மேலும் ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ராசிக்கு 3ஆம் இடத்தில் ஆட்சிபலம் பெறுகிறார். அதன் காரணமாக பல அதிரடியான நன்மைகள் உருவாகிறது. குரு மிக பலமாக 9ஆம் இடம், 11ஆம் இடம் மற்றும் 7ஆம் இடம் போன்றவற்றில் தன்னுடைய சுபபார்வைகளால் பார்வையிட்டு பலப்படுத்துகிறார். எனவே பல்வேறு வகைகளில் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற யோகங்கள் இந்த காலகட்டத்தில் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பலமாக கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக அமைந்துள்ளது என்பதை குரு தீர்க்கமாக எடுத்துக்காட்டுகிறார். எனவே இந்த காலகட்டத்தில் ராசியின் அதிபதியான குருபகவானின் சுபபார்வைகளால் பல்வேறு வகைகளான நன்மைகளை நிறைந்து பெறக்கூடிய யோகங்கள் பலமாக கிடைக்கிறது.
குருபகவான் தன்னுடைய பார்வையால் ராசிக்கு 9ஆம் இடமான அதிர்ஷ்டயோகபாக்கியஸ்தானத்தை பலப்படுத்துவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு விதங்களான தடைகள் அகலும். அவை விலகுவதோடு மட்டுமில்லாமல் பொருளாதார ரீதியாக ஏற்றங்களை பெறக்கூடிய விதத்தில் பல்வேறு வகைகளான புதிய வாய்ப்புகளும் யோகங்களும் அதிரடியாக கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த வாய்ப்புகள் உண்டு என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் குரு உறுதி செய்கிறார். என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமான களத்திரஸ்தானம் பலம்பெறுவதால் திருமணம் உள்ளிட்ட பல சுபகாரியங்கள் சிறப்பாக கைகூடுவதற்கான யோகங்கள் மிகவும் பலமாக கிடைக்கிறது. மேலும் இந்த வார காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானமாகிய 11ஆம் வீட்டையும் குருவின் சுபபார்வை பலப்படுத்துவதால் பல்வேறு விதங்களில் பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரிக்கும். கடன் சார்ந்த தொந்தரவுகள் தொல்லைகள் அகலும். மேலும் பல்வேறு விதங்களான நெருக்கடிகள் விலகி மிகச்சிறப்பான வாழ்க்கை தரம் அமைவதற்கான யோகங்கள் கண்டிப்பாக கிடைக்கிறது. சிரமங்கள் சிக்கல்களின் பிடியில் சிக்கித்தவிக்கும் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அதிலிருந்து விடுபடுவதற்கான நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற சந்தர்ப்பங்களை குரு ஏற்படுத்தி கொடுக்கிறார். என்றாலும் கூட சற்று கூடுதல் விழிப்புணர்வும் கவனமும் வேண்டும். ராசியின் அதிபதியான குருவிற்கு சூரியன் நட்பு கிரகமாக இருக்கிறார். அவருடன் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் பன்மடங்கு நன்மைகளும் யோகங்களும் கண்டிப்பாக உண்டு. கிரகங்களின் பிறப்பிடமாக இருக்கக்கூடிய சூரியன் ராசிக்கு 3ஆம் இடமான வெற்றிக்கே உரித்தான ஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் முன்னேற்றங்களுக்கு தடைகளை போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான காரிய இடர்பாடுகளும் உடைத்தெறியப்படுகிறது. எனவே எந்தவிதத்திலும் சிரமங்கள் இல்லாமல் நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த காரியங்களில் நல்ல வளர்ச்சிகளையும் காரிய வெற்றிகளையும் முன்னேற்றங்களையும் பலமாக பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கிறது. ஏனெனில் மிகவும் எளிதாக அனைத்து விதமான விஷயங்களிலும் வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஜென்மராசியில் ராகுவும் அவருடன் இணைந்து பூமிகாரராக மங்களக்காரராக இருக்கக்கூடிய செவ்வாயும் பயணித்துக் கொண்டிருப்பது கண்டிப்பாக சாதகமற்ற ஒரு அமைப்பாகத்தான் கருதப்படுகிறது. சற்று மந்தமான சூழல்கள் இருந்தாலும் அவசரம் காட்டுவதை தவிர்த்தல் நல்லது. எந்த காரியத்தையும் பொறுமையாக செய்தாலும் கூட அவற்றை நேர்த்தியாகவும் மிகச்சிறப்பாகவும் செய்து அதனுடைய பலன்களை பெறக்கூடிய யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது. எனவே இந்த காலகட்டத்தில் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று அவசரப்பட்டு எந்தவகையான வேலைகளையும் செய்வதை தவிர்த்தல் சிறப்பு. சற்று நிதானத்துடன் செயல்படும்போது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றங்கள் மிகவும் பலமாக கிடைக்கும் என்பதை ராகு மற்றும் செவ்வாயின் சேர்க்கை காலகட்டம் உறுதி செய்கின்றன. மனோகாரகரான மாதூர்காரகரான சந்திரன் இந்த வார காலகட்டம் முழுவதும் மிகவும் சாதகமான வீடுகளில் வலம் வருகிறார். எனவே நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள் அனைத்திலும் நல்ல காரிய வெற்றிகள் கண்டிப்பாக உண்டு. புத்திகாரகராக இருக்கக்கூடிய புதன் மிகவும் வலுவாக ராசிக்கு 2ஆம் இடமான வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் தனஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். அவர் இந்த வாரத்தின் இறுதியில் 2024 மே மாதம் 24ஆம் தேதி மிகவும் பலமாக ராசிக்கு 3ஆம் இடமாகிய வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் நுழைய போகிறார். இந்த மாதிரியான மாறுதலுக்கு முன்னதாக நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற யோகங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் தனஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். எனவே எவ்வளவுதான் பெருமளவிலான சிக்கல்கள் நெருக்கடிகள் வந்தாலும் அவற்றை சிறப்பாக கையாளுவதற்கான மதிநுட்பங்களை பெறும் யோகங்களை கண்டிப்பாக மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பலமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் என்பதை தெளிவாக புதன் உறுதி செய்கிறார். என்பது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் மாணவ மாணவியரின் உயர் கல்வி மற்றும் கல்வி சார்ந்த விஷயங்கள் மிகச்சிறப்பான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் புதனால் அமைகிறது. பல்வேறு வகைகளான தடைகளும் தாமதங்களும் நீங்கி சிறப்பான ஏற்றங்களும் வெற்றி வாய்ப்புகளும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிகவும் நிறைவாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகம் துளியளவுமில்லை என்பதை வித்தைக்காரராக இருக்கக்கூடிய புதன் எடுத்துக்காட்டுகிறார். என்பது மட்டுமில்லாமல் ராசிக்கு 7ஆம் இடமான களஸ்திரஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய கேதுவின் மீது மிகவும் பலமாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குருபகவானின் சுபபார்வை விழுகிறது. எனவே கேதுவால் ஏற்படக்கூடிய சிரமங்கள் சிக்கல்கள் பெருமளவில் குறைகின்றது. இந்த காலகட்டத்தில் நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. எனவே அலைச்சல்களை சந்திக்க வேண்டிய சூழல்களில் சிந்தித்து சிறப்பான முடிவெடுத்து நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற வளர்ச்சிகளும் மிகவும் பலமாக கிடைக்கிறது. இந்த வார காலகட்டத்தில் செலவுஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதியாகவும் விரையாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சனிபகவான் ஆட்சிபலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார். எனவே அலைச்சல்களையும் வீண்விரய செலவுகளையும் தவிர்ப்பது கடினம். உத்தியோகம் தொழில் ரீதியாக ஏற்படக்கூடிய விரய செலவுகளை தவிர்க்க வேண்டுமென்று நீங்கள் நினைத்தால் கண்டிப்பாக திட்டமிட்டு செயல்பட வேண்டிய காலகட்டமாக அமைகிறது என்பதை மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் ராசிக்கு 12ஆம் இடமான செலவுஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய கிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த சனி எடுத்துக்காட்டுகிறார். ஆகவே இந்த காலகட்டத்தில் பெருமளவிலான முதலீடுகளை செய்வதை தவிர்ப்பது மிக மிக சிறப்பு.
மேலும் எதை செய்தாலும் நன்றாக பலமுறை திட்டமிட்டு அவற்றின் தாக்கங்களை அறிந்து அதன் பிறகு செயல்படுவதன் மூலமாக பல்வேறு வகைகளான பாதிப்புகளிலிருந்து விலகலாம். மேலும் இந்த வார காலகட்டத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் கண்டிப்பாக நீங்கள் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து பக்கத்திலிருக்கக்கூடிய உங்களுக்கு பிடித்த தெய்வத்தின் ஆலயத்திற்கு சென்று 2 தீப விளக்கு போட்டு வழிபடுங்கள். சிரமங்களின் பிடியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அவற்றிலிருந்து விடுபடுவது மட்டுமில்லாமல் காத்திருக்கும் யோகங்களாக பல்வேறு வகையான நல்ல செய்திகளை இனிதாக சந்திப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும்.